ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎட் செகண்ட் செமஸ்டரில் உள்ள சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அந்த பேப்பரில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 வந்து பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல் இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா யுஎன்சிஆர்சி, ஓகேவா? இந்த யுஎன்சிஆர்சி எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யார் யாரெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அதோட 4 பிரின்சிபல்ஸ் என்ன, அதெல்லாம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு 10 மார்க்காகவும் கேட்கலாம் அண்ட் 5 மார்க்ஸாகவும் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லைடு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன்ஸ் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு, அதுதான் யுஎன்சிஆர்சி. ஸோ இதை நல்லா நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 1 மார்க்கில் கேட்பாங்க. இது எப்போ வந்து உருவாக்குனாங்க, இது எப்போ வந்து டெவலப் பண்ணாங்க, இது எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1989. ஓகேவா, 2 9 இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ஆன் சைல்டுஹுட்டை பற்றி எல்லா நாடுகளும் கலந்து சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்தது தான் வந்து இந்த யுஎன்சிஆர்சி. ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் கையெழுத்து போடலை. எங்களுக்கு இதில் கையெழுத்து போட முடியாதுப்பா, நாங்கள் தனியாக வந்து சைல்டு ரைட்ஸ்லாம் சைல்டுஹுட்டை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தேவையான என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வரணுமோ நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி விலகிட்டாங்க. யார் அது அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேவா, இதையும் கேட்பாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதோட மெயின் இந்த சைல்டு ரைட்ஸ் நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம போராடுறோம் இல்லையா, இதில் மெயின் 3 என்ன அப்படின்னா லைஃப், சர்வைவல், டெவலப்மெண்ட். ஓகேவா, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லைஃப், சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த யுஎன்சிஆர்சியில் எத்தனை கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 194 கண்ட்ரிஸ். அதாவது டிஎன்டியூ கொடுத்த நோட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 194 கண்ட்ரிஸ். ஆனால் கூகுளில் நான் சர்ச் பண்ணும்போது 196 கண்ட்ரிஸ்ன்னு வந்தது. ஸோ இந்த 196 கண்ட்ரிஸும் எக்ஸப்ட் இந்த சோமாலியா, சவுத் சூடான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸை தவிர்த்து 194 கண்ட்ரிஸ். ஆனால் இப்போ சோமாலியாவும் சவுத் சூடானும் கையெழுத்து போட்டிருக்கு, அக்ரிமெண்ட் போட்டிருக்குது போல். அதனால் இப்போ 196ன்னு ஆயிடுச்சு. பட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்னும் வந்து அக்ரிமெண்ட் போடலை. ஓகேவா, ஸோ எந்த நாடு வந்து யுஎன்சிஆர்சிக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் போடல, அவங்க இந்த இன்டர்நேஷ்னல் குழுவில் யார் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று, இந்த யுஎன்சிஆர்சி வந்து இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டுன்னு சொன்னால, இந்த இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் வந்து ஒரு லீகல் பைண்டிங்காக இது வந்து லீகலாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து 54 ஆர்டிகல்ஸ் இருக்குது. எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது? 54, 54 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து எல்லா நாடுகளும் கையெழுத்து போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இதோட பேசிக் நீட்ஸ், அதாவது ஒரு சில்ட்ரனோட பேசிக் நீட்ஸ்க்காக ஒரு போராட்டத்துக்காக தான் வந்து இந்த யுஎன்சிஆர்சியே வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா அது வந்து 1 மார்க்கில் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக உள்ள இந்த யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டேக்கு உள்ள தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம் அப்படின்னா இதோட 4 இம்பார்ட்டண்ட் முக்கியமான பிரின்சிபல்ஸ். ஓகேவா, இந்த 4 பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னா நான் டிஸ்கிரிமினேஷன், பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு, ரைட் டு லைஃப், சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷனும் இருக்குது. அப்படி இல்லைன்னா ரைட் டு ஹர்ட். ஓகேவா, HEARD, ஹர்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு யுஎன்சிஆர்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் அண்ட் கேர்ள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரைட்ஸ் முக்கியம் அப்படின்றாங்க. அண்ட் 18 வயசு வரைக்கும், 18 வயசு கீழே உள்ளவங்க எல்லாருமே வந்து சைல்டாக தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் 18 வயசில் யாருக்காவது கல்யாணம் ஆனாலும் சரி, அவங்க என்னவா கருதப்படுவாங்க, அவங்க ஒரு குழந்தையாக தான் கருதப்படுவாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட மெயின் பிரின்சிபல்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம்ல, பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு, நான் டிஸ்கிரிமினேஷன், ரெஸ்பெக்ட், பார்ட்டிசிபேஷன், ரைட் டு லைஃப், சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இது வந்து எதனால ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி
க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து அந்த சில்ட்ரனுக்கு வந்து வேணும். அண்ட் அட் த சேம் டைம் ஈக்குவலாக நடத்தணும், சொசைட்டியில் வந்து ஈக்குவலாக நடத்தப்படணும், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யுஎன்சிஆர்சியோட மெயின் தீம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட அப்ஜெக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து இந்த சிவில், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ்க்காக ஒரு சைல்டும், ஓகேவா, ஒரு சைல்டும் ஒரு சிவில்காகவும் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல், கல்ச்சுரல் ரைட்ஸ்க்காக ஒரு போராடுறதுக்காக இருக்கணும். அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்க ரிலிஜியனை தாண்டி, அவங்களோட ரேஸ் தாண்டி, அவங்களோட எபிலிட்டிஸை தாண்டி வந்து இது வந்து ஈக்குவலாக இருக்கணுன்ற மாதிரி போராடுறது, ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த யுஎன்சிஆர்சியோட அப்ஜெக்டிவ். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியா இருக்குல்ல, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்போ சிஆர்சியில் வந்து சைன் போட்டாங்க, இல்லை நாங்களும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு எப்போ வந்தாங்க அப்படின்னா 11th December 1992. ஓகேவா, 1992 இந்த இயரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து 1992 வந்து ஓகே ஆயிடுச்சு. த மோஸ்ட் கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் எவர் மேட். இது வரைக்கும் வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்னடா இது சைல்ட் ரைட்ஸ்னால் என்ன, ரைட்ஸ்னால் என்ன அப்படிலாம் தெரியாமல் இருக்கும்போது சைல்ட் ரைட்ஸு ஓகே இதுதான் தீமா, இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, இதுதான் பிரின்சிபலா, ஓ இப்படி தான் ரூல்ஸ் இருக்கா, ஓ இப்படி தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு எப்போ கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா இந்த 1992 அப்போ தான் தெரிஞ்சுது. அண்ட் இதில் வந்து 10 பிரின்சிபல்ஸ் வந்து அடங்கியிருந்தது. 1959 10 பிரின்சிபல்ஸ் வந்து அடங்கியிருந்தது. டிக்ளரேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு. அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு 54 ஆர்டிகல்ஸாக. இந்தியாவுக்குள்ளே வரும்போது இவங்களும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, எஜுகேஷனை வச்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சில்ட்ரனுக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ரிஃபார்ம் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து 10 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். லிஸ்ட் அவுட் சம் ரிஃபார்ம்ஸ் ஓகே இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்னலாம் வந்து என்ஜிஓலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் கேட்கலாம். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிஎன்சிஆர்டபிள்யூ. இது வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு சைல்ட் ரைட்ஸ் வாட்ச், அதாவது டிஎன்சிஆர்டபிள்யூ. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படியாகவும் இருக்குது. ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷனாகவும் இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து எதுக்கு அப்படின்னா சைல்ட் ரைட்ஸ் சில்ட்ரன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. எங்கன்னா வெறும் தமிழ்நாட்டில் மட்டும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கண்டக்ட்ஸ் ரிசர்ச், அட்வொகேசி அண்ட் கேம்பைன்ஸ். ஓகே, ஸோ ஒரு சில்ட்ரன்ஸ் ரைட்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக, அவங்களுக்கு இஷ்யூ வந்து ஏதாவது இருந்தால் அதை பற்றின அவேர்னஸ் வந்து கொடுக்கறதுக்காக இந்த வந்து டிஎன்சிஆர்டபிள்யூ வந்து இருக்குது. ஓகே, அண்ட் ஏதாவது ஒரு பாலிசி ஏதாவது என்ன சொல்கிறது மாற்றணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஎன்சிஆர்டபிள்யூ மூலமாக வந்து நம்ம வந்து செயல்படலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா சிஏசிஎல், கேம்பைன் அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர். ஓகே, ஸோ சிஏசிஎல், கேம்பைன் அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா டு எராடிகேட் சைல்டு லேபர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்த குழந்தையும் வந்து வேலை செய்யக்கூடாது. ஓகே, ஸோ சைல்டு லேபரே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸ் டு எஜுகேஷன் அண்ட் சேஃப் என்வாயன்மெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து படிப்பு வந்து இருக்கணும், எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் கம்பல்சரியாக கொடுக்கணுன்றது தான் இவங்களோட கோல். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன், ஆர்டிஇ. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆர்டிஇ வந்து எல்லா ஸ்கூல்லையும் இருக்குது. என்ஷூரிங் ஃப்ரீ அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் தரத்துக்காக எல்லா சில்ட்ரனுக்கும் வந்து, அதாவது நீடி பீப்புளெலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து இந்த குவாலிட்டி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுக்கறதுக்காக இந்த ஆர்டி வந்து இருக்குது. அட்ரெஸிங் இஷ்யூஸ் லைக் ஆக்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சர் ட்ரைனிங் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இதை பற்றியும் நான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரியாவது ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தால் கூட இதை வந்து இவங்க வந்து பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து சில்ட்ரன் மூமெண்ட் ஃபார் கிளைமேட் ஜஸ்டிஸ், சிஎம்சிஜே, சில்ட்ரன் மூமெண்ட் ஃபார் கிளைமேட் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான், ஒரு ரிஃபார்ம் தான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா என்ஜிஓ. ஓகே, ஸோ என்ஜிஓவில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்குது. அதில் சில இது என்ன அப்படின்னா அருணோதயா, சென்டர் ஃபார் ஸ்ட்ரீட் அண்ட் ஒர்க்கிங் சில்ட்ரன், தோழமை, சென்டர் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், அண்ட் துளிர்,
ஓகே, ஸோ இவங்க வந்து துளிர்ன்ற இந்த டீம் வந்து துளிர் வந்து இவங்களோட கோல் என்ன அப்படின்னா சென்டர் ஃபார் த ப்ரிவென்ஷன் அண்ட் ஹீலிங் ஆஃப் சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ். ஸோ சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தர மாதிரி, அவங்களுக்கு வந்து அதை பற்றின நினைவுகள் இல்லைன்னா அவங்க மீண்டு வர மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஓவர் கம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் தர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சேவ் த சில்ட்ரன் அண்ட் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ. ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா CRW. ஸோ இந்த சிஆர்ஒய்னா என்னது, சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக தான். ஸோ கரீனா கபூர் வந்து யூனிசெஃபோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எஜுகேஷனல் ஃபண்டில், இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபண்டில் கரீனா கபூர் தான் இப்போ வந்து இந்தியாவோட நேஷ்னல் அம்பாசடராக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், SDG கோல்ஸ். ஓகே, ஸோ இந்த SDG நம்பர்லாம் வந்து கரெக்டாக எந்த நம்பரில் என்ன இது இருக்குது, கோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் கேட்குறாங்க இப்போ இது. ஸோ இந்த SDG கோல்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ சைல்ட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது இதில். நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் நோ பாவர்ட்டிலேருந்து ஜீரோ ஹங்கர், எஜுகேஷன், ஈக்குவாலிட்டி, க்ளீன் வாட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், நல்ல க்ரோத் இருக்கணும், நல்ல ஹெல்த் இருக்கணும், எல்லாமே நீங்கள் வந்து அதை ரிலேட் பண்ணி கூட நீங்கள் வந்து எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம், பட் இதில் வந்து நான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வாட் இஸ் UNCRCன்னு கேட்கலாம், கீ பிரின்சிபிள்ஸ் என்னன்னு கேட்கலாம், ஹிஸ்ட்ரி ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இன் இந்தியா. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம வந்து அந்த மகாத்மா காந்தியில் தொடங்கி யார் நம்ம பெரியாரில் தொடங்கி அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கலாம், பாரதியார் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து எக்ஸ்பிளைன் த ரிஃபார்ம் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட்ஸ். ஸோ இதையும் நீங்கள் வந்து எழுதலாம். தமிழ்நாடு இது கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியணும்ல என்னென்னலாம் வந்து ரிஃபார்ம்ஸ் வந்து இருக்குது, என்னென்னலாம் NGO இருக்குது, கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது கம்பல்சரியாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்கும் ரிஃபார்ம்ஸ் இருக்குது, என்னென்னலாம் NGOs இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் த SDG ரிலேட்டட் டு சைல்ட் ரைட்ஸ். ஓகே, ஸோ சைல்ட் ரைட்ஸை பற்றின அந்த SDG கோல்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து கேட்கலாம். இதையும் 10 மார்க்கில் கேட்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க. இட்ஸ் ஓகே, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் Unit 2, Unit 3லாம்.